அப்புறம் நம்ம தமிழர் வெற்றி கழகம் தலைவர் தளபதி விஜய் சார் ஐயா அவர்கள் அமைதியாக இருக்காருன்னா நல்லது, பொறுமையாக இருக்காருன்னா நல்லது, நிதானமாக இருக்காருன்னா நல்லது, தெளிவாக இருக்காரா நல்லது. நல்ல செயல்தான் கடவுள், நல்ல செயல்தான் கடவுள். அவருக்கும் அரசியல் தெரியும், அவருக்கும் அரசியல் தெரியும். அரசியல் தெரிஞ்சவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டார். கலைஞர் ஐயாட்டையும் தெரிஞ்சுக்கிட்டார். கலைஞர் ஐயா தெரிஞ்சுக்கிட்டார், அரசியல்லாம் என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அவர் என்ன சொல்கிறார், சட்ட ஒழுங்கை சரிப்படுத்துங்க. சட்ட ஒழுங்கை திமுக சரிப்படுத்தினா அவரையும் அரசியலுக்கு வர போகிறாது. சட்ட ஒழுங்கை சரி பண்ணு. நீ பாட்டுக்கு என்னமோ தமிழ்நாடு நடந்துட்டு போகுது, நம்ம பாட்டு தூங்குவோன்னா நல்லா இருக்கா? தமிழ்நாட்டில் எத்தனை போலீஸ் இருக்குது, எத்தனை ஜட்ஜி, எத்தனை வக்கீல், எத்தனை ஐஏஎஸ், எத்தனை ஐபிஎஸ் இருந்து என்ன பிரோஜனம்? ஒரு பிரோஜனமும் கிடையாது. சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கா? குற்றவாளிகளை தண்டிங்க, திருத்துங்க. திருத்தலைன்னா தான் வச்சுருப்பீங்க பல தண்டனைகள் கொடுங்க. தமிழ்நாட்டில் நல்ல மனுஷனுக்கு மனுஷிக்கு மட்டும்தான் இடம், கெட்டதுக்கு இடம் கிடையாது. கெட்டது அழியணும், தீமை அழியணும், பாவம் ஒழியணும், குற்றம் ஒழியணும். ஒழியும். கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். வானத்தி பூமி சூரியனை சந்திரனையும் படைத்த கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். சூரியன்னா உதயசூரியன்னா 9 இந்த உலகத்துக்கு ஒளி கொடுக்குற நீ அப்படின்ட்டு ஒரு நினப்பு. உன்னால தான் இருட்டாகவே கிடக்குது தமிழ்நாடு. திராவிட முன்னேற்ற கழகங்கள்லாம் இருட்டாகவே கிடக்குது தமிழ்நாடு. உதயசூரியன் 9 கோள். அந்த சூரியன் என்னென்ன பண்ணுது? சூரியன் யார் தெரியுமா? சூரிய பகவான், சூரிய நாராயணன். அந்த சூரியன் தான் சிவபெருமான், இயேசு அல்ல. நல்ல செயல் தான் கடவுள். பெருசாக நினப்பு பொழப்ப கற்றுச்சேன்.